ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. VVD, 80 years of legacy in consumer goods. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போம்? தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் ராகு பகவான் வராரு, 9ஆம் இடத்தில் கேது பகவான். தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே வாழ்க்கையில நேர்மையா இருந்து நியாயமா இருந்து வாழ்க்கையை துளைத்தவர்கள் தனுசு ராசி. படித்து முடித்தவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா வேலை வாய்ப்பு உறுதியா கிடைச்சது, அதுல டவுட்டே கிடையாது. அதே மாதிரி கொஞ்சம் எனக்கு கிடைக்கல, சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு சாதகமாயிருக்கு? எதை எடுத்தாலும் ஒரு போராட்டம் தான், அவ்வளவு சீக்கிரமா எதுவுமே கிடைக்காது. அதுவும் 7ரை சனியில அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி எதுன்னு கேட்டா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சீர்கேடு வாழ்க்கையில கிடைச்சது அப்படின்னா தனுசு ராசி என்பதுதான் பாக்கியஸ்தானத்துல கேது வந்துட்டார். அப்ப என்ன ஆகும்னா பாக்கிய தடை, உங்களுக்கு எது கிடைக்கலையோ கண்டிப்பா இந்த கேது பகவான் என்ன பண்ணுவாரு, திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கலாம், இவங்களுக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்கலான்ற அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ராசி என்பதற்கு நீண்ட காலமா நிறைய நடக்காத விஷயங்கள் இருக்கு. பண வரவுகள்ல இருந்து குடும்ப சூழ்நிலையில இருந்து எல்லாத்துலயுமே ஒரு தடைகள் இருக்கு. அந்த தடைகளை நிவர்த்தி பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராகு கேது பயிற்சி பலன்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை தரப்போகும்? தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் ராகு பகவான் வராரு, 9ஆம் இடத்துல கேது பகவான் வராரு. தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே வாழ்க்கையில நேர்மையா இருந்து நியாயமா இருந்து வாழ்க்கையை துளைத்தவர்கள் தனுசு ராசி. ஆமா கண்டிப்பா. ஏன்னா அந்த நேர்மை இவங்களுக்கு சாதகமா இருந்தது, மற்றவங்களுக்கு பாதகமா இருந்தது. அதனால இவங்களால கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு வந்திருக்கும். அதனால இவங்களை எப்படியாவது ஓரம் கட்டணும், இவங்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லையை கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ராசி என்னன்னு கேட்டா தனுசு ராசி தான். அதனால வாழ்க்கையில எப்பவுமே போராட்டமா தான் இருக்கும். எதை எடுத்தாலும் ஒரு போராட்டம் தான், அவ்வளவு சீக்கிரமா எதுவுமே கிடைக்காது. அதுவும் 7ரை சனியில அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசி எதுன்னு கேட்டா தனுசு ராசி தான். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சீர்கேடு வாழ்க்கையில கிடைச்சது அப்படின்னா தனுசு ராசி என்பதில் தான் பொருந்தும். குருவுடைய வீடு, காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு. அதனால பாத்தீங்கன்னா நல்லது மட்டுமே செய்யணும், வாழ்க்கையில கெட்டதே செஞ்சிடக்கூடாது. என்னன்னா அதை இவங்க கிட்ட மட்டும் வச்சுக்கிட்டா பரவாயில்ல, மற்றவங்க ஏதாவது தப்பு செஞ்சா அவங்கள பத்தி ஏதாவது சொல்றது செய்யறது. அப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாருமே, நீ என்னை பத்தி சொல்றேன், நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில இவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ராசியாக அந்த தனுசு ராசி இருக்கு. அதனால வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை தாண்டி 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 வந்துட்டு இருக்காங்க. என்ன அதுல ஒரு பெரிய ஒரு விசேஷமான விஷயம் இந்த ராசிக்கு என்னன்னா, வாழ்க்கையில போராடி நான் திரும்பி என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு திருப்பி எந்திரிச்சு வரக்கூடிய ராசியில முதன்மையான ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல பணம் சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு சாதகமா இருக்கு? பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் இடத்தில் ராகு, இந்த 3ஆம் இடத்துல ராகு வருது இவங்களுக்கு ரொம்ப பெரிய விசேஷம். ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, நான் எல்லாம் முயற்சி பண்ணேன் எனக்கு நடக்கல. படிக்கக்கூடிய மாணவர்களை போய் கேட்டீங்கன்னா நான் நல்லா தான் படித்தேன், மார்க் வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். வேலைக்கு ட்ரை பண்றவங்க, வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு கிடைக்கல. வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு தடைகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு தடை, திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு. இது மாதிரி வாழ்க்கையில அனைத்து விதமான தடைகள் இவங்களுக்கு கடந்த ஒரு 7.5 வருஷமா இருந்துகிட்டே இருக்கு. அந்த தடைகளை தகர்த்து எறியக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து செய்ய போறாரு. இவங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணவொன்னே கண்டிப்பா கிடைச்சிரும். இந்த வருஷம் இவங்களுக்கு ராகு கேது பயிற்சி முயற்சிகளால் வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சியா கண்டிப்பா இருக்க போகுது. இவங்களுக்கு வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரும் இந்த காலகட்டத்துல அமையுமா சார்? பாத்தீங்கன்னா தனுசு ராசியில 3 நட்சத்திரம் இருக்கு, மூலம், போராடம், உத்திராடம். இந்த மூல நட்சத்திர பெண்கள் ஆகாது அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நேரமும் சரியில்லை. அதனால நிறைய பெண்களுக்கு மேஜரா கடந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகல.
ஆண்களுக்கும் ஒரு 50% பேருக்கு கல்யாணம் ஆகல. ஆனா இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ணும்னா, இந்த பாக்கியஸ்தானத்துல கேது வந்திருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா, பாக்கிய தடை உங்களுக்கு எது கிடைக்கலையோ, திருமணம் ஆகலையா, கண்டிப்பா இந்த கேது பகவான் என்ன பண்ணுவாரு, ஓகே இந்த வருஷம் திருமணம் ஆகறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி குடுப்பாரு. அதனால திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். திருமணத்துல சில பேருக்கு பிரச்சனையா இருந்திருக்கும். பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை வந்துரும். அவங்கலாம் சேர்ந்து வாழ்றதுக்கான அமைப்ப இந்த ராகு கேது பயிற்சி குடுக்கும். சில பேர் பிரிந்து எல்லாமே டைவர்ஸ்லாம் ஆகி 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யவங்கலாம் சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் உறுதியா 2ஆம் திருமணம் நடைபெறக்கூடிய பயிற்சியும் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்குது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த பாக்கிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவாருன்னா, குழந்தை வரத்தை குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. என்னன்னா, கொஞ்சம் வழிபாடு நெறைய பண்ணணும். தனுசு ராசி இயற்கையாவே நெறைய கோவிலுக்கு போவாங்க. அவங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி வழிபாடு பண்ணாங்கன்னா, குழந்தை சம்பந்தமான பிரச்சனை உடனே நிவர்த்தியாகி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு. சார் இப்போ வந்து இந்த தனுஷ் ராசியில இருக்க மாணவர்களுக்கு எப்படி அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார்? நிறைய பேர் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையுமா சார்? பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்ட வாழ்க்கை வந்து போராட்டம் தான். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. இவங்க நெனச்ச சப்ஜெக்ட் எடுக்க முடியல, நெனச்ச மார்க் கிடைக்கல, நல்லா படிச்சிருப்பாங்க. எக்ஸாம் எழுதக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை உடம்பு சரியில்லாம போயிருக்கும். இல்ல ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன்ல சில மறதி இருந்திருக்கும். அதனால பெர்ஃபார்ம் பண்ண முடியாம இருந்திருக்கும். அந்த பிரச்சனைலாம் இப்ப நிவர்த்தி ஆயிடுச்சு. என்னன்னா, இவங்ககிட்ட ஒரு நெகட்டிவ் தாட் இருக்கு. ஐயோ! நம்மளுக்கு அந்த நேரம் போனா ஏதாவது ஒரு பதட்டம் வந்துருமோ! ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு, அந்த பதட்டத்த தவிர்த்துட்டு, இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா, இவங்க நல்ல மார்க் எடுப்பாங்க. படித்து முடித்தவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா வேலை வாய்ப்பு உறுதியா கிடைச்சிரும். அதுல டவுட்டே கிடையாது. அதே மாரி கொஞ்சம் எனக்கு கிடைக்கல. நான் எங்க ஊர்லயே ட்ரை பண்றேன். எனக்கு கிடைக்கல அப்டின்னா, இவங்க ஊர் மாறி போய், வேற ஊருக்கு மாறி போய் வேலைக்கு ட்ரை பண்றது நல்லது. நெறைய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. நான் வெளிநாடு போய் படிச்சேன். எனக்கு அங்கேயும் வேலை இல்லாம இருக்கு. எனக்கு விசா முடிய போதுன்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் அந்த ஊர்லயே வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை கண்டிப்பா உறுதியா உண்டு. சார், தனுசு ராசியில இருக்க பெண்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்கு சார்? தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடிய காலகட்டம். அவங்க நெனச்ச விஷயத்த சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி சப்போர்ட் நெறைய கிடைக்கும் இந்த வருஷம். அண்ணன், தம்பி, அம்மா, அப்பா, கணவனோட உறவுகள், குழந்தைங்களுடைய ஆதரவு பெரிய அளவுல கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. அதற்கான முயற்சிகளை இவங்க செய்யலாம். அதே மாரி இவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இவங்க வேலை செய்ற இடத்துல இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு புரமோஷன் குடுக்கலாம். இவங்களுக்கு ஒரு இன்கிரிமென்ட் குடுக்கலான்ற அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமா பெண்கள் நெறைய தொழில் செய்வதற்கான சூழ்நிலை இந்த ராகு கேது பயிற்சி குடுக்கும். அதனால தொழில் செய்யணும்னு நெனைக்கிறவங்க, நான் ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய நேரம், ஏற்கனவே பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரமாவும் இந்த ராகு கேது பயிற்சி இருக்கப்போகுது. சார், இப்ப நம்ம வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கான நிறைய விஷயம் பேசணும். இருந்தாலும் தனுஷு இந்தந்த விஷயங்கள்ல எல்லாம் அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயம்? இந்த தனுசு ராசி என்பது இந்த வருஷம் கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா, முக்கியமா கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல, பேசக்கூடிய விஷயங்கள்ல, 4 பேர்ட்ட பழகக்கூடிய விஷயங்கள். முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் சம்பந்தமான அந்த WhatsApp மெசேஜ் அனுப்புறது, செய்யறது, WhatsAppல கம்யூனிகேட் பண்றது, இமெயில்ல கம்யூனிகேட் பண்றது, அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவங்களுடைய தவறான தகவல்கள் மத்தவங்களுக்கு போறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். 2வது தேவையில்லாத நட்பு வட்டாரங்கள குறைக்கிறதுக்கான நேரமா இருக்கு. அத செஞ்சுக்கணும். அதே மாரி முக்கியமா பார்த்தீங்கன்னா, தம்பி, தங்கச்சியால கொஞ்சம் பாதிப்பு வரும். அவங்களால கடன், அவங்களால ஒரு அவமரியாதை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு. அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். அதேபோல இந்த காலகட்டத்தில அப்பாவுடைய உடல்நலத்தில பாதிப்பு இருக்கு. அதனால அப்பாவுக்கு உடல்நலத்தில ஏதாவது கோளாறு இருக்கு அப்படின்னா, அவருக்கு ரெகுலரா மெடிகேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்பா கிட்ட போய் இந்த காலகட்டத்தில அடுத்த ஒரு 1 1/2 வருஷத்துல எனக்கு நீங்க சொத்த பிரிச்சு குடுங்க. எனக்கு பூர்வீக சொத்து பங்கு குடுங்க. பூர்வீக சொத்த வித்து காசு குடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. கேட்டாங்கன்னா அங்க ஒரு சண்டை வரும். ஒரு பிரச்சனை வரும். அந்த உறவுகள்ல விரிசல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்பா சம்பந்தப்பட்ட உறவுகள மெயின்டெயின் பண்றதுக்கான வழிய கண்டிப்பா பார்க்கணும். சார், இப்ப வந்து நம்ம தனுசு ராசிக்காரங்களுக்கான பலன்கள் பேசணும் சார். தனுசு ராசிக்காரங்களுக்கு காரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறை இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல என்ன முறை சார்? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமா நெறைய நடக்காத விஷயங்கள் இருக்கு. அது பண வரவுகள்ல இருந்து, குடும்ப சூழ்நிலையில இருந்து எல்லாத்துலயுமே ஒரு தடைகள் இருக்கு. அந்த தடைகள நிவர்த்தி பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வியாழக்கிழமையில
திருக்காளகஸ்தி, காளகஸ்தியில போய் அங்க இருக்கக்கூடிய அந்த காளகஸ்தீஸ்வரரை ராகு காலத்துல வழிபாடு பண்றது நல்லது. அந்த டைம்ல போய் இவங்க அதுல சில பிரார்த்தனைகள்லாம் வச்சிருக்காங்க. 300 ரூபா டிக்கெட்ல இருந்து 2000 ரூபா 10,000 வரைக்கும் வச்சிருக்காங்க. அந்த வழிபாடை செய்யறது ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற்பட்ட தடைகள், நிறைய பேர் திருமணம் ஆகலைன்ற ஒரு பிரச்சனை, அடுத்தது பார்த்தீங்கன்னா பண வரவுகள் இல்லை, இது ரெண்டும் தான் மேஜரா ப்ராப்ளம் இருக்கும் உங்களுக்கு. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழியை அந்த காளகஸ்தி வழிபாடு கண்டிப்பா கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. VVD, 8 years of legacy in consumer goods.